மானம் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். இன்று திருச்சியிலே திமுகவுடைய மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் நாம் பேசிட்டு இருக்கோம். பொதுவாக திருச்சி மாநாடு என்பதே திமுகவுக்கு பல திருப்பு முனைகளை வழங்கி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனால் திமுக 1949 ஆரம்பிக்கிறாங்க. முதல் பொது தேர்தல் 1952 வருகிறது. அப்போ திமுக இருக்கிறது. ஆனால் திமுக தேர்தல் நேரடியாக போட்டியிடவில்லை. திராவிட நாடு கோரிக்கையை ஆதரிப்பவர்களுக்கு ஆதரவு என்று சொல்லி அந்த தேர்தலில் அப்படியான நிலைப்பாட்டை திமுக எடுத்தது. 1956 திருச்சியில் நடந்த 2வது மாநில மாநாட்டில் தான் தேர்தலில் பங்கு பெறுவதா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு வாக்கெடுப்பு, ஒரு கருத்து கணிப்பை நடத்தி அதில் அதிகம் பேர் திமுக நிச்சயம் தேர்தலில் பங்கெடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகுதான் 57 தேர்தலில் போட்டிட்டாங்கிறத பார்க்குறோம். ஆக மொத்தம் திருச்சியினுடைய மாநாடு தான் இன்னைக்கு திமுக எலெக்ஷன் பார்ட்டிக்கு வந்திருக்கிறதுக்கே காரணம். 71 அதே மாதிரி தான் கலைஞர் அப்போ நடந்த மாநில மாநாட்டில் இந்த 50 முழக்கங்கள் கொடுத்தார். அண்ணாவளியில் அயராத உழைப்பம் ஆரம்பித்து 5 முழக்கங்களை சொல்வார்கள் திமுககாரர்கள். அதை கொடுத்தது அங்கே தான். போன சட்டமன்ற தேர்தலை ஒட்டியுமே திருச்சியில் தான் அவங்க மாநாடு நடத்தினார்கள். கிட்டத்தட்ட ஒவ்வொரு தேர்தலை ஒட்டியுமே திருச்சியில் மாநாடு நடத்துவது என்பது திமுகவுடைய வழக்கம். எனக்கு நல்லா நினைவு இருக்குது. ஒரு முறை என்னென்னா திமுக கூட்டணியில் வைகோ இருந்தார். மறுநாள் திருச்சியில் மாநாடு. ஆனால் கூட்டணியை விட்டு வெளியில் போயிட்டார். அவர் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமான முடிவு எட்டாத காரணத்தினால வெளியில் போயிட்டார். ஆனால் கட் அவுட்லாம் வச்சுருந்தாங்க, வைகோடைய கட் அவுட்லாம் வச்சுருந்தாங்க. அது மிகப்பெரிய கலைபரமானது இந்த மாநாடு. அப்படி திருச்சி மாநாடு என்பது எப்போதுமே திமுகவுக்கு மிக முக்கியமான மாநாடாக இருக்கும். அப்படி இந்த திருச்சி திமுக மாநாடு என்பது என்ன விதமான திருப்பு முனை ஏற்படுத்த போகிறது, அதில் திமுகவுடைய தலைவர் தமிழ்நாடு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. கண்டிப்பாக நாளைக்கு அதை ஒட்டி நம்ம பேசுவோம். ஷோக்குள்ள போவோம். இது முச்சந்தி ஷோ. நான் உங்கள் சுகுணா திவாகர். நான் அலெக்ஸ் பாண்டியன். ஓகே, இந்த முதல்வன் படத்துல ரகுவரன் சொல்றார், கட்சினா என்னன்னு தெரியுமா, அரசியல்னா என்னன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. விஜய் பாட்டுக்கு சினிமாவில் ஜாலியா பாட்டு பாடிட்டு கொக்கோ கோலா பிரவுன் கலர்டா, அக்கா பொண்ணு அதே கலர்டா மாதிரியான பல தத்துவ வரிகள்லாம் சொல்லிட்டு காமெடியெல்லாம் பண்ணிட்டு ஜாலியா இருந்தாரு. அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகுதான் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுதும் யானை ஒரு ஜானியர்கள் முலம் சேர்க்குங்கிற மாதிரி தொடர்ச்சியாக அடிகளை பார்த்து கொண்டிருக்கிறார். மகளிர் தின விழாவில் அவர் பேசிட்டு போனதுங்கிறது பலருக்கும் பல கண்டனங்களை ஏற்படுத்தியது அப்படிங்கிறத பார்க்குறோம். குறிப்பாக அவர் கடைசியில் தன்னுடைய குடும்ப விவகாரம் தொடர்பாக மறைமுகமாக குறிப்பிட்டு இதெல்லாம் ஒர்த்தே கிடையாது அப்படின்னு அவர் சொன்னதற்கு கடுமையான அதிருப்திகள் பலரிடமிருந்து வந்தது. அது அவங்க கட்சிக்குள்ளேயுமே அரசர் புரசலாக முணுமுணுப்புகளாக வந்து கொண்டிருந்ததை பார்க்குறோம். ஆனால் நேரடியாகவே ஒரு பெண் அதில் போட்டாங்கிறது தான் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறிவிட்டது. ரஞ்சனா நாச்சியார் அப்படிங்கிற ஒரு பெண், அவங்க சீரியல் நடிகை. அவங்க இந்த மாதிரி நீங்கள் எப்படி அப்படி சொல்ல போகலாம், உங்களோட பிரச்சனை எப்படின்னு சொன்னது கூட ஓகே, ஆனால் நீங்கள் அது ஒர்த்தே கிடையாதுன்னு எப்படி மனைவியும் தன்னுடைய குழந்தைகளும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே போட்டாங்க. அவங்களுடைய எக்ஸ் வலைத்தளத்திலேயே விரிவாகவே அவர்கள் போட்டாங்க. உன்னை இவங்க தான் திமுக சொல்லி தான் பண்ணியிருக்காங்க, அவங்க மிகப்பெரிய கொத்தடிமை அப்படின்னாங்க. ஆனால் அவங்க பிஜேபியிலேருந்து வந்தவங்க அப்படிங்கிறத மிக முக்கியமான ஒரு விஷயம். அவங்களோட பேட்டி பார்த்தேன் சன் டிவியில். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது இப்போ இல்லைங்க, நான் கட்சியில் சேர்ந்த அன்னைக்கே தான் இந்த பஞ்சாயத்துங்க அதாவது தாவேக்காவுடைய 1ஆம் ஆண்டு விழா, முதல் வருஷம் முடிஞ்சு 2வது வருஷம் தொடங்கக்கூடிய விழாவில் தான் இவங்கெல்லாம் போய் சேர்றாங்க. ஏதோ ஒரு ஹோட்டல் நடத்துனாங்க அவங்க. அப்போ என்னன்னா இவங்களை சேர்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அவரை சேர்க்காம விட்டாங்களா, என்னன்னு போய் கிட்டக்குன்னு சொன்னாங்களா, நாங்கள் தூக்க கழகத்தில் இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்களா. உலகத்திலேயே எந்த அரசியல் கட்சியிலையும் இந்த மாதிரியான பதிலை எதிர்பார்த்துருக்க மாட்டோம், அப்படிதாங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுகிறார்கள். இப்படி ஒரு பக்கம் பார்த்தோம்னா இவங்க ரஞ்சனா நாச்சியார் கட்சிக்குள்ள இருந்தே தொடர்ச்சியாக கசப்புணர்வுகள், அதிருப்திகள் வருவதை நம்ம பார்க்கிறோம். அதாவது விஜய்க்கு இருந்த ஒரு கிரேஸுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மங்க ஆரம்பித்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. ஏன்னா 2 மிக முக்கியமான காரணம். ஒன்று, அவர் தன்னுடைய குடும்ப விவகாரத்தை டீல் பண்ணுவது அப்படிங்கிறது அவங்க கட்சியினுடைய ஆதரவாளர்களுக்கே அது பெரிய அளவில் கசப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொன்னதை போல் விஜயினுடைய ஆதரவாளர்களில் ஒரு பகுதியினர் விஜய் என்ன செஞ்சாலும் நாங்கள் ஏற்றுக்குவோம், ஒரு கொலையே பண்ணாலும் ரைட்டு தான் நாங்கள் ஏற்றுக்குவோம் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு அடிமை மனநிலையில் இருப்பவர்கள். அவர்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நடுநிலை மேலே இருந்துட்டு கொஞ்சம் விஜய் மேலே கொஞ்சம் ஒரு கிரேஸ் உள்ளவங்களுக்கு அது ஒரு ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா விஜய்க்கு ஓட்டு போடுபவர்களில் ஒரு கணிசமான பிரிவினர் என்னென்னா, எங்களுக்கு மாற்றம் வேணும், திமுக வேணாம், அதிமுக வேணாம், இலவசங்களால் தான் இந்த நாடு நாசமாக போச்சு அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க மீண்டும் இவர் இதையே தான் அறிவித்திருக்கிறார் அப்படிங்கிறப்ப அதுவுமே கணிசமாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ ஒரு பக்கம் உள்கட்சிக்குள்ளேயே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பாஜகவும் போட்டு நெருக்க ஆரம்பித்திருக்கிறதுங்கிறது பார்க்குறோம். நாளைக்கு 10ஆம் தேதி வேட்பாளர் நேர்காணல், விருப்ப மனு தாக்கல் பண்ணவங்கெல்லாம் கூப்பிட்டு நேர்காணல் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கூடிய நேரத்தில் சிபிஐ விசாரணைக்கு டெல்லியில் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ நேர்காணல் ஒரு பக்கம் நடக்கும், அவர் அந்த பக்கம் போவார் அப்படிங்கிறதையுமே நம்ம பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஜனநாயகன் படத்துடைய அந்த ரிவைசிங் கமிட்டி
அதுக்கு இன்றைக்கி வந்தது. இன்றைக்கி அவங்க படம் பார்த்து என்ன அது அப்படின்னு முடிவு சொல்ல வேண்டிய நாள். ஆனால் அதில் என்னென்னா வந்து மதியத்தில் வந்து திடீர்னு ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, நெஞ்சு வலிக்கிறவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் உலகத்தில் இல்லாத மகா பெரிய உருட்டாக இருக்காது. ஆக மொத்தம் எப்படியாக இருந்தாலும் என்டிஏ கூட்டணிக்கு விஜயை கொண்டு வந்து இழுப்பது அப்படிங்கிற முடிவில் வந்து என்டிஏ வந்து, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி பிஜேபி அந்த முடிவில் இருக்கிறது. ஏன்னா இன்னமும் அவங்களுக்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்து விளங்கும், வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை சுத்தமாக இல்லை. அதனால் வந்து தொடர்ச்சியாக இந்த வலதுசாரி ஆதரவாளர்கள் ஊடகங்களில் தொடர்ச்சியாக அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எப்படியும் வந்து விஜய் இதுக்கு வந்துருவார், தேசிய ஜனநாயக கூட்டத்தில் வந்துருவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் அப்படி விஜய் போனார் என்று சொன்னால் அது மிகப்பெரிய தற்கொலை முயற்சியாகத்தான் தாவேக்காக இருக்கும். ஏன்னா ஒன்று வந்து இதுவரை சினிமாவில் வந்து அரசியலுக்கு வந்த எல்லாருமே முதன்முறையாக தனித்து தானே தேர்தலை சந்தித்திருக்கிறார்கள். விஜயகாந்தாக இருந்தாலும் சரி, கமலஹாசனாக இருந்தாலும் சரி, அவர்கள் குறிப்பிட்ட அளவு வாக்கு சதவீதத்தை வாங்கிவிட்டு அதற்கு பிறகு அவர்கள் கூட்டணி வைப்பது அப்படிங்கிறது இயல்பானதாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழலை எடுத்தோடனே விஜய் வந்து ஒரு கூட்டணிக்குள்ளே போயிட்டாரு அப்படின்னா அது வந்து அவருடைய ரசிகர்களே ஏற்றுக்கொள்வார்களா? இன்னொன்று யார் முதலமைச்சர்? விஜய் முதலமைச்சர் அப்படிங்கிறதுனால தான் முதலமைச்சர் வேட்பாளர், மக்களே விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அவங்க சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி தான் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர், இவர் சும்மா அல்லக்கை தான் அப்படின்னு சொன்னால் எப்படி அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. இன்னொன்று, சிறுபான்மையினர் வந்து முற்றிலுமாக வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு சூழலுமே ஏற்கனவே சிறுபான்மை வாக்கெல்லாம் விஜய்க்கு கிடைக்கப்படுறதில்லை என்றாலுமே கூட கொஞ்சம் ஆசிரியர் இருக்கிறவங்க கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பாஜக என்பது எப்போதுமே தமிழர்களுக்கு ஒவ்வாமை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிற அடிப்படையில் முழுக்க தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை கொண்டு அவங்க வந்து அடகு வைக்க போறாரா அப்படிங்கிற கேள்வியுமே இருக்குது. தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டு அரசியல் வந்து கவனிக்கிறவங்களுக்கு வந்து திமுக தலைமையில் இருக்க கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிறத தாண்டி எதிர்த்தரப்பில் இருக்க எல்லா கட்சிகளும் எல்லா கூட்டணிகளும் ஏதோ ஒரு வகையில் பாஜக பின்னணியிலிருந்து செயல்படுறாங்க. பாஜக வந்து எதிர்க்கிறதுல தயக்கம் காட்டுறாங்க. சீமானா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், அதிமுக கூட்டணி அவங்க வந்து கூட்டணியில் இருக்காங்க. அதனால அவர் என்ன பண்ணாலும் ஒத்து ஊதணும், புகழணும் அப்படிங்கிற ஸ்டாண்டர்டுக்கு போயிட்டாங்க. அப்படி இருக்க சூழலில் வந்து நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து, ஏன்னா கடைசியாக 2 வேலூரில் தஞ்சாவூரில் நடந்தோம், அதுக்கு முன்னாடி வரைக்குமாச்சும் கொள்கை எதிரி அப்படின்ட்டு பாஜக பேரையாச்சும் சொன்னவர் வேலூர்லையும் தஞ்சாவூர்லையும் பாஜக அந்த பேரை கூட சொல்லலை, டோட்டலாக ஆஃப் பண்ணிட்டாரு. தாவேக்கா தொண்டர்கள்லாம் வந்து இந்த மாதிரி திரிஷா மேட்டரில் பின்னாடி திமுக இருக்குன்ட்டு தூவிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்த்தா பாஜக இருக்கு போல இருக்கு அப்படிங்கிறதான் விஷயங்கள் தெரியுது. ஏன்னாக்கா 41 பேர் இறந்ததுக்கு பல மாதங்களாக விசாரணை வந்து சிபிஐ நடந்துகிட்டே இருக்கு. பொங்கல் லீவுக்கெல்லாம் போயிட்டு வந்து விசாரணையை பண்ணாங்க. 2 வாட்டி விஜயை கூப்பிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு விசாரணை பண்ணாங்க. ஆனாலும் இன்னமும் விஜய்கிட்ட வந்து அவங்க கேட்க வேண்டியதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு தெரியல. மறுபடியும் வந்து விசாரணை அப்படின்ட்டு ஆஜராகிறதுக்கு நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால சொல்றக்கூடிய விஷயங்கள் என்னன்னாக்கா, கூட்டணிக்காக தான் இந்த சிபிஐ ஆஃபீஸில் வச்சு கூட்டணி பேச்சுவார்த்தையும் முடிய போகுது அப்படின்ட்டு சொல்றதை தாண்டி, அப்படி ஒரு வேளை கூட்டணிக்கு தாவேக்கா ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அதிமுக தாவேக்கா கூட்டணி அப்படின்ட்டு ஒன்று ஏற்பாடு பண்ணி செட் பண்ணி வச்சுட்டு பாஜக பிரிந்து நிற்கும் அப்படின்ட்டும் சில பேர்கள் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவைங்கிறது யார் ஜெயிச்சா என்ன, அதிமுகங்கிற ஒரு கட்சியை வந்து தமிழ்நாட்டில் இருந்து காணாமல் போகணும், திமுக வெர்சஸ் பாஜகங்கிற களத்தை வந்து தமிழ்நாட்டில் உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் பாஜகவோட நீண்ட நாள் கோரிக்கை. பாஜக ஆர்எஸ்எஸ் எதுவுமே வந்து உடனே செயல் திட்டங்கள் வச்சுக்க மாட்டாங்க. நீண்ட நாள் செயல் திட்டங்களை வச்சு அதுக்காக ஒர்க் பண்ணுற ஒரு பார்ட்டி. அப்படி இருக்கும்போது தாவேக்காவும் அதிமுகவும் வச்சுட்டு நம்ம தனியாக பிரிஞ்சுக்கலாம் அப்படின்னும் பேச்சுவார்த்தை நடத்ததா சொல்கிறாங்க. அதனால் நாளைக்கு வந்து சிபிஐ விசாரணைக்கு விஜய் போவாரா, இல்லை வந்து நேர்காணலை தொடருவாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். திமுக கூட்டணியில் நமக்கு தெரியும் ஆல்ரெடியே வந்து அவங்க சீட்லாம் வந்து ஒரு 3 கட்சிகளுக்கு, காங்கிரஸ் முத கொண்டு எல்லா கட்சிகளுக்குமே வந்து இத்தனை சீட்டுன்றும் கொடுத்து அக்ரிமெண்டெல்லாம் கூட போட்டு முடிச்சிட்டாங்க. ஆனால் இதுக்கும் முன்னாடி உருவான கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி ஆல்ரெடி இருந்த கட்சிகளை திருப்பியும் எப்போ வெளியே போனாங்கன்னு தெரியாமல் மறுபடியும் சேர்த்து ஒரு பிரம்மாண்ட மெகா கூட்டணியை அமைச்சாங்க. ஆனாலும் அவங்க இன்னும் எந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் இத்தனை சீட்டுன்னு சொல்கிறதும் எதுவுமே வெளிப்படையாக சொல்லலை. எல்லாமே தாவேக்காக தான் வெயிட்டிங் அப்படின்ட்டும் சொல்லப்படுது. அது வந்து கிட்டத்தட்ட கிளைமேக்ஸை நெருங்க போகுது. தாவேக்கா தனித்து நிற்குமா, இல்லை வந்து 50 சீட்டு 60 சீட்டுன்னு சொல்லிட்டு அதிமுகட்ட போய் தஞ்சமடையுமா அப்படிங்கிறது தெரியும். உருட்டுலேயே பெரிய உருட்டு ஆதவர்ஜனா ஒரு உருட்டு இருக்கிறார். என்ன அப்படின்னா வந்து விஜயனுடைய குடும்பத்தில் வந்து அரசியலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரிய அழுத்தம் இருந்தது. அதை தாண்டி வந்ததுனால தான் அவர் தொடர்ச்சியாக பிரச்சனைகளை சந்திக்கிறார். என் குடும்பத்தை எடுத்துங்க, என் குடும்பத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்துச்சுங்கிறாரு. இவர் கப்பலோட்டிய தமிழ், அவர் வந்து குடிகாத்த குமரன், அப்படியே வந்து குடும்பத்தினுடைய அழுத்தத்தெல்லாம் தாண்டி உப்பு சத்தியாகிரக போராட்டத்துக்காக களத்தில் இறங்கியிருக்காங்க. உருட்டுறது கொஞ்சம் உருட்டுங்க. அதாவது விஜயனுடைய குடும்பம் எல்லா குடும்பத்திலும் என்ன சொல்லுவாங்க, ஏன் தேவையில்லாமல் அரசியலுக்கு போவா அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்படி வந்து விஜய் அரசியலுக்கு வந்தும் அப்படியே பயங்கர ஆக்டிவாக இருந்து போராட்டங்கள் நடத்தி சிறைக்கு போனதாகவும் இல்லை. இன்னொன்று வந்து விஜயினுடைய குடும்ப பிரச்சனை என்பது 2021 ஆரம்பித்து விட்டது என்றுதான் அவருடைய மனைவியினுடைய அந்த விவாகரத்து மனுவிலே இருக்குது. 2021 விஜய்க்கு இன்னொரு நடிகையுடன் எனக்கு உறவு இருப்பதாக தெரிந்தது, நான் கூப்பிட்டு கண்டித்தேன், அதற்கு பிறகு அவர் வந்து விட்டு விடுவதாக சொல்லி மீண்டும் தொடர்கிறார் அப்படிங்கிறது அந்த வழக்கு அந்த நோட்டீஸில் இருக்கக்கூடிய விஷயமே. ஆனால் 2021 நடந்தது. 2024 அரசியலுக்கு வந்த விஜய் வந்து அதனால தான் வந்து இப்போ பிரச்சனைகளை சந்திக்கிறார். அதில் ஆதவர்ஜனா இவ்வளோ சொல்லிட்டு அவர் தங்கச்சியை கட்சியில் சேர்த்துருக்காப்படி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆதவர்ஜனா அவங்க தங்கச்சி இங்கே, அதுக்கப்புறமேல அவங்களுடைய மருமகளா லீமா ரோஸ் அவங்க அங்கே ஏடிஎம்கேல போய் சேர்ந்துருக்காங்க, மார்ட்டினுடைய மருமகள். ஆக மொத்தம் வந்து எல்லா பக்கமும் வந்து நம்ம ஆட்கள் நிப்பாட்டி வச்சுக்குவோம் அப்படிங்கிற ரேஞ்சிலே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் வந்து திரிஷா வந்து விஜய் கூட வந்து இந்த விஷயத்துக்கு கருத்து சொல்கிறதுக்கு யோசிச்சு அப்படி தூங்கிடும். அப்படி திரிஷா உடனுக்குடனே கருத்துக்களை சொல்லிடுறாங்க. பார்த்திபன் அவர் வந்து ஒரு இதில் போய் ஒரு நிகழ்ச்சி கலாட்டா அந்த யூடியூப் சேனலில் போய் குந்தவை நீ குந்தவை அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி அவங்க வந்து பொங்க வச்சுட்டாங்க வந்து. அதுக்கப்புறமே இவர் வந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறார். அதாவது சமயத்தில் வந்து திரிஷா விஜய் மேட்டரே பரவாயில்ல, பார்த்திபனை மட்டும் பேச விட்டாதீங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இருக்குது. அவர் வந்து இது ஒர்த்து இல்லை, உமன் ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பிட்ட போட்டுட்டு இருக்காரு. அப்படியே ஆளை விடுங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் இருக்குது. அந்த ஆதவர்ஜனா வந்து அவர் தங்கையை அறிமுகப்படுத்துகிற நிகழ்ச்சி எனக்கு வில்லிவாக்கத்தில் நடந்திருக்கு. ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு 5 நாள் வந்து ஒட்டுமொத்த தாவேகாவோட 2ஆம் கட்ட தலைவர்களும் இந்த வில்லிவாக்கம் ஆவடி தொகுதியில் போய் தினமும் வந்து ரோட்டில் வந்து கூட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. இதனால ஆவடியில் வந்து ஒரு ரோட்டில் வந்து கூட்டம் நடக்குது. ஏதோ ஒரு கார் அங்கே ஸ்விஃப்ட் கார் மாதிரி ஏதோ ஒன்று போகுது. அந்த காரை எடுத்து வீடியோ எடுத்து பாலிமர் மொத்தம் எல்லா சேனலையும் போட்டு தாவேகா கூட்டம் ஒழுங்கோட நடக்குதா அப்படின்னு விஜய் வந்து பார்வையிடுறாரு அப்படின்ட்டு அபிஷியலாக செய்திகள் போடுறாங்க. ஏன் இதெல்லாம் வில்லிவாக்கத்திலே ஆவடியில் நடக்குதுன்னா விஜய் வந்து அந்த 2 தொகுதியில் ஒரு தொகுதியில் போட்டியிட போறாரு அப்படின்னு தான் தகவல். ஏன்னா வில்லிவாக்கம் தொகுதியும் ஆவடி தொகுதியும் பல ஆண்டுகளாக அங்கே தான் இருக்குது. அங்கே இருக்கிற மக்கள் வந்து பல ஆண்டுகளாக அங்கே தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு 5 நாளில் வந்து தாவேக்காக அந்த 2 தொகுதி மக்கள் மேலேயும் ஒரு ஆர்வம் வந்து அவங்களோட குறைகளை கேட்கணும்னு வந்து ஆதவர்ஜனா பத்திரம் பேப்பரோட போய் ஏதோ ஒரு தெருவுக்குள்ள நிற்கிறாரு. இங்கே வந்து இந்த பத்திரம் கொடுக்குற பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் அவங்க இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, ரோடு இங்கே சரியில்லை, தண்ணி இங்கே வரல அப்படின்ட்டு. அதாவது ஓட்டரசியல்லையும் மிக கேவலமான ஓட்டரசியலாக ஒரு 5 நாட்களில் வந்து திடீர்னு 2 தொகுதி மேலேயும் வந்து தாவேக்காவுக்கு வந்து ஆர்வம் வந்து அதை வந்து மக்கள் பணி செய்யறதுக்காக வந்திருக்கும். இது விஜய் வந்தாருன்னா தான் இந்த 2 தொகுதி மாறும் அப்படின்ட்டு பீக்கில் போயிட்டு இருக்கேன் எங்கள் அரசியல். மானாமதுரையிலே ஆகாஷ் என்கிற இளைஞர் இறந்திருக்கிறார். அவர் வந்து என்னென்னா வந்து அறிவால் விட்டு அது தொடர்பான ஒரு வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்படுறப்ப அவர் வந்து தப்பிச்சு பாலத்திலேருந்து கீழே குதிச்சார். அதுக்கப்புறம் மருத்துவமனையில் வந்து அட்மிட் பண்ணப்ப இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி காவல்துறை தெரிவிக்கிறாங்க. ஆனால் ஆகாஷனுடைய குடும்பத்தில் இருந்து இல்லை அவர் கஸ்டோடியல் டெத்து போலீஸில் விசாரணையில் இருக்கிற பொழுது அடித்துத்தான் கொண்டார்கள். இன்னொன்று அவர் தலித், அதனால் சாதிய ரீதியிலாக திட்டி வசைபாடி அதுக்கப்புறம் கொண்டாங்க, அடித்து கொண்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. சிபிசிஐடிக்கு விசாரணைக்கு சிபிசிஐடைய விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. எது உண்மை என்பது கண்டிப்பாக வெளியில் வர வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. கஸ்டோடியல் டெத்து ஒருவேளை நடந்தால் அது கண்டிப்பாக அனுமதிக்கத்தக்கதோ ஏற்கத்தக்கதோ இல்லை, அது வந்து முற்றிலும் வந்து கண்டிக்கத்தக்கது. ஏன்னா ஏற்கனவே இந்த அஜித்குமாருடைய கஸ்டோடியல் டெத் என்பது மிகப்பெரிய கண்டனங்களை சந்தித்திருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இப்படியான நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது அப்படிங்கிறது மிக மிக அவசியம் அப்படிங்கிறத வலியுறுத்துவோம். நம்முடைய கவர்னர் ஆர்.என். ரவி மேலே நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அவர் தமிழர் விரோதம் தொடர்பாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கார். சனாதனத்தை, பார்ப்பனியத்தை, இந்துத்துவத்தை ஆதரித்து பேசியிருக்கிறார். தமிழ்நாடு அரசோடு நிறைய முட்டல் மோதல் முரண்பாடுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அவருக்கான மரியாதையை செய்கிறதுல எந்த குறையுமே வச்சதில்லை. அவர் வந்து சட்டசபை விட்டு 3வது நிமிஷம் வெளியில் போயிடுவார்னு தெரிஞ்சால் கூட ஒவ்வொரு முறையும் சட்டசபையை கூப்பிட்றது, தேநீர் விருந்தில் நடத்துறது, கடைசியாக இங்கேருந்து அவர் போகிறப்ப கூட பொன்னாடையெல்லாம் போற்றி திருவள்ளுவர் படம் சிலையெல்லாம் கொடுத்து தான் ஸ்டாலின் அவர்கள் வழி அனுப்பிச்சு வச்சாங்க. இப்போ வெஸ்ட் பெங்காலுக்கு போயிருக்காரு. வெஸ்ட் பெங்காலில் அவருக்கு நிலைமை எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் மம்தா பானர்ஜி ஏற்கனவே காட்டியிருக்காங்க. குடியரசுத் தலைவர் வந்திருக்கிறாங்க, அவங்கள வரவேற்க கூட அங்கே இருக்கக்கூடிய தலைமைச் செயலரோ யாருமே போகலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எங்களுக்கு முறைப்படி அழைப்பு கொடுக்கல, அது ஒரு தனியார் நிகழ்ச்சி அப்படிங்கிறாங்க. ஆனால் எப்பயுமே லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறது அப்படிங்கிறத மம்தா பானர்ஜியுடைய வழக்கம். அவங்களுக்கு வந்து இந்த அரசியல் நாகரிகம் அப்படி இப்படிலாம் எதுவுமே கிடையாது. அடித்தா ஒரே அடி அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. உடனே மோடி அவர் வந்து உடனே வந்து எல்லாமே ஒரு விக்டிம் கார்டு எடுக்கிறது தானே. அவர் உடனே பாருங்கள், ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்த ஒரு பெண்ணையே அவமானப்படுத்தி விட்டார்கள். இவர் நாடாளுமன்ற கட்டப்ப அவங்க உள்ளே விடலை, குடியரசுத் தலைவரை உள்ளே விடலை, தமனாவன உள்ள கூப்பிட்டு சுற்றி காட்டிக்கிட்டு இருந்தா. அப்படி அதுதான் மம்தா பானர்ஜி ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டியிருக்காங்க. நரேந்திர மோடியும் அத்வானி உட்காந்துருக்காங்க, குடியரசுத் தலைவர் நிற்க வச்சுருக்கீங்க, நீங்கள் இதெல்லாம் பற்றி பேசலாமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். அவங்க வந்து எதுக்குமே கவலைப்பட மாட்டாங்க. ரெய்டே வந்தால் கூட வந்து ஏன் ஆஃபீஸ்க்கு உள்ள நுழையக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க இப்போ தான் வந்து அந்த பேஜா அவருக்கு வந்து சரியான பலத்தை மம்தா பானர்ஜி கற்பிப்பார். அப்பப்போ வெஸ்ட் பெங்காலுடைய விஷயங்களுக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள், நாங்கள் கொஞ்சம் சந்தோஷமாயிருக்கோம் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறோம்.
அதோட சேர்த்து இன்னும் 2 முக்கியமான கேள்விகளும் நேரடியாகவே வந்து திரௌபதி முர்மு வந்து அவங்களே வந்து இது குற்றச்சாட்டாக சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து மம்தா பானர்ஜி அவங்கள்ட்டே நேரடியாக கேட்குறாங்க, நீங்கள் வந்து இது வரைக்கும் எத்தனை பழங்குடியினர் பிரச்சனைக்கு, இந்தியாவில் நடந்த பிரச்சனைக்கு வந்து குரல் கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு, மணிப்பூருக்கு ஆமாம் அப்படின்னு சொல்லி பெரிய லிஸ்ட் போட்டு கேட்டாங்க. திரிணாமுல் காங்கிரஸ்காரர்கள் வந்து இன்னும் ஒருபடி மேலே போய் உங்களை வந்து பல கோயில்களில் உள்ளோட மாட்டேங்கிறாங்க, நீங்கள் உள்ளே போயிட்டு வந்தால் அந்த கோயிலை கழிவுற பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, அப்போல்லாம் உங்களுக்கு வந்து அது அவமானமாக தெரியலையா, அதுக்கெல்லாம் நீங்கள் எதிர்த்து எப்போ கேட்க போகிறீங்க அப்படின்ட்டும் கேட்டுட்டு இருக்காங்க. எந்த பதிலும் வரல. ஓகே, கடைசியாக 2 விளையாட்டு செய்திகள். ஒன்று என்னன்னா வந்து ராமதாஸுக்கு எதிராக அன்புமணியே ஒரு வழக்கை போட்டிருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏற்கனவே ராமதாஸ் போட்டதான், அவருக்கு 87 வயதாகி விட்டது, அதனால் அவர் கொஞ்சம் உடல்நலம் சரியில்லை, அதில் சுற்றி இருக்கிறவங்களாம் அவருடைய மனநிலையை வந்து இது பண்ணுறாங்க. அவர் வந்து எங்களுக்கு வந்து ஆலோசனை தான் சொல்ல முடியுமே தவிர நிறுவனர் அப்படிங்கிற அடிப்படையில் மற்றபடி எந்த முடிவுகளும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வழக்கு போட்டிருக்கா. அப்படி இப்போ என்னென்ன ஓபிஎஸ் தான் இப்போலாம் நிறைய வழக்கு போட்டு அவர் ஒரு வழியாக செட்டில் ஆகி டிஎம்கேக்கு போயிட்டா. அப்படி இப்போ அன்புமணி ராமதாஸ் சொல்லக்கூடாதோ, அன்புமணி அவங்களுடைய வழக்குகள் போய்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் தாவேக்கால ஒருத்தர் புதுசாக சேர்ந்தார், பேர் மறந்துச்சு, அவர் தான் உங்களை பார்த்தா பாபா சாஹிப் அம்பேத்கர் மாதிரியே இருக்குது அப்படிலாம் விஜய் சொன்னார். அவர் சொல்லியிருக்காரு, தாவேக்கா விஜய் அவர்கள் கொள்கை தலைவராக அறிவித்த பிறகுதான் அம்பேத்கர் ஒருத்தர் இருக்காருங்கிறது இந்தியாவுக்கு தெரிஞ்சு, அதுக்கு முன்னால் யாருக்குமே தெரியலங்கிறாரு. இதெல்லாம் கேட்குறப்ப நமக்கு வந்து காமெடியாக தெரியல, கோபம் வர மாதிரி காமெடி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறது. ஏன்னா அம்பேத்கருடைய முதல் புத்தகத்தை தமிழில் வந்து 1930களிலேயே வந்து பெரியார் மொழிபெயர்த்ததாக இருக்கட்டும், இந்தியா முழுக்க அம்பேத்கரை பற்றி ஏராளமான புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர் அவர். விஜய் சொன்னார், உடனே வந்து அம்பேத்கர் தெரியும்னு சொன்னார். இதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒன்று. நம்முடைய கண்டனத்தை பதிவு பண்ணுவோம். இது போன்ற பல்வேறு விதமான செய்திகளை தொடர்ச்சியாக விரிவாக விவாதிப்பதற்கும் உரையாடுவதற்கும் மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்புகள். முச்சைன் ஷோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்குது, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.